நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எல்லாரும் அந்த வேளையில் எழுந்து நிற்போம். ஆராதனைக்குள்ளா நம்ம கடந்து போகிறோம். ஸோ இந்த நாள் தேவன் உண்டாக்கிய நாள், தேவனை ஆராதிக்கும்படிக்கு, நாமத்தை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நாள். இந்த நாளில் நம்ம அவரை துதிக்க வந்திருக்கிறோம், அவரை பாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். We are here to worship him. We are here to lift his name high. We are here to praise his name. Hallelujah. அப்படியே நம்ம வாய்களை திறந்து நம்ம ஆராதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அவரை துதிக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்கள் மாறும். அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள், கட்டுக்கள் உடையும். நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவன், நம்முடைய தேவன் மகத்துவமானவர், நம்முடைய தேவன் மகிமை நிறைந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம், நம்முடைய தேவன் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை துதிப்பதே நமக்கு தகுதியானது. அவரை துதிப்பதற்காகவே நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தம்முடைய சொந்த ஜனங்களை, தம்முடைய சொந்த சந்ததியை அவரை துதிக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு எங்களை உருவாக்கினார். எங்களுடைய நாவினாலே அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு எங்களை அவர் உருவாக்கினார். அதனால் அன்பு தேவ ஜனங்களே, let us all open our mouth, let us start praising him, let us start thanking him. கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். நாம் வாய்களை திறந்து நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நம் வாய்களை திறந்து துதிக்கும் பொழுது என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் நம்ம கட்டுப்பட்டிருக்கிறோமோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்காதபடிக்கு காணப்படுகிறதோ, இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் அவைகளிலே ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிப்போம். எஸ், ஜெபிக்க ஆரம்பிப்போம். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த சத்துருவுக்கு தோல்வி. அவருடைய நாமத்தை, இயேசு என்னும் நாமத்தை உயர்த்த உயர்த்த சத்துருவின் எல்லா தடைகள், கட்டுகள் உடையும். எங்களை நோக்கி பாய்கிற எல்லா அம்புகள், அக்கினி அஸ்திரங்கள் அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமம் மகத்துவமான நாமம். இந்த இடத்திலே நாம் வந்திருப்பதற்கு ஒரே காரணம், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, அவரை துதிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அமைதியா இருக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். நீங்க அவருக்கு என்னென்ன பேரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அந்த பேரெல்லாம் சொல்லுங்க. எஸ், அவர் உன்னதமானவர், அவர் அன்பில் மாறாதவர், அவர் மகத்துவர். இயேசப்பா, நீங்க மகத்துவர். ஓமை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ராஜா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடி நன்மை செய்கிறவராய் ஆண்டவரை இருக்கிறபடியினாலே ஓ ராபா கோஷே கேரேரேரே அவருக்கு நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அநேக காரியங்களுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க பணத்தை தேடி, வீட்டை தேடி, வேலையை தேடி, தங்களுடைய சொந்த பெருமைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை ஆராதிக்கும்படிக்கு, அவர் நாமத்துக்கு மகிமையை ஏறெடுக்கும்படிக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அன்பு தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஓ ரபா கோஷேகரே, அவரே எங்கள் சொத்து, அவரே எங்கள் சொத்து. எஸ், எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, எங்களுக்கு கார் வீடு தேவையில்லை. எங்கள் தேவனே எங்கள் சொத்து. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றுக்குமான நிறைவு அவர். இயேசுவே எங்கள் நிறைவு. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் எங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது எங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பாதத்திலே போகும். என்ன கஷ்டங்கள் என்றாலும், என்ன துன்பங்கள் என்றாலும் அவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் பொழுது ஒரு விடுதலை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் எங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்கும். யார் நம்மோட இருந்தாலும், யார் நம்மளோட இல்லாட்டியும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும் பொழுது அது எங்களை வெற்றியை நோக்கி நடத்தி செல்லும். அது எங்களை ஜெயத்தை நோக்கி நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. மனுஷர் எங்களை பகைக்கிற போதும், ஓ ரபகோ ஷேகரே, நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்காய் யுத்தங்களை செய்கிற தேவன். ஓ ரபகோ ஷேகரே, வேதம் சொல்லுகிறது போல நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தங்களை
செய்வார். ஹalleluya. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் சும்மா இருங்கள். நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. நம்ம இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் நன்றி பலிபீடத்தை கட்ட போகிறோம். நன்றி சொல்வதன் மூலம் ஆண்டவருக்கு நாம் ஒரு பலிபீடத்தை கட்ட போகிறோம். இந்த வேளையில எல்லாரும் இந்த பாடலை வாயில திறந்து சந்தோஷமா மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி பாடுவோமா? ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொன்ன நன்மைகளை நினைத்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். அவர் நமக்கு ஜீவன் தந்தபடியினாலே அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். ஹalleluya. அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை கழுவி விட்டார். அவருக்காய் நாம் வாழும்படி நம்மை பிரித்தெடுத்தார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ், நன்றி தகப்பனே, நன்றி கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நீ செய்த நன்மை ஆயிரங்கள். அவர் செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை சொல்லி சொல்லி பாடுவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நீ செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க நன்மைகள், ஆண்டவரே உங்க கிருபைகள் என்னை பெருகி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தமே சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரின் நுழையாமல் பார்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு
சொல்லுவோமா தகப்பனுக்கு அவர் நன்மை செய்தபடியினால அப்படியே நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்த ஆரம்பிப்போமா. எஸ் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, என் பாதையில் எல்லாம் நீ கூட வந்தீங்க ராஜா. ஆண்டவரே நான் சென்ற எல்லா இடங்களிலும் ராஜா உங்க பிரசன்னம் என்னோடு இருந்தபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நான் சத்துருவின் இடத்திலே தோற்று போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா என் கரங்களை நீ ஸ்திரப்படுத்தினீரே உமக்கு நன்றி இயேசு. அப்படியே கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எஸ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. எஸ் நீங்க இன்னும் அழிந்து போகாதபடிக்கு, இன்னும் நாம் தோற்று போகாதபடிக்கு அவருடைய கரம் எங்களை நடத்துகிறபடியினால அவருடைய தேவ தூதர்கள் எங்களை எல்லா நேரங்களிலும் பாதுகாத்து நடத்துகிறபடியினால அவருக்கு நன்றி செலுத்துவோமா. எஸ் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே கூட நீர் இருக்கிறபடினால ஆண்டவரே எல்லா நேரத்திலும் ஆண்டவரே அப்பா எல்லா நேரத்திலும் நீர் என்னை ஏந்துகின்றீர், என்னை காக்கின்றீர், என்னை தப்புவிக்கின்றீர். எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் ஆண்டவரே எல்லா சத்துருவின் ஆண்டவரே பொல்லாத ஆண்டவரே அம்புகளுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கிறபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் கால்களை மான்களின் கால்களை போடாக்கி எங்களை கண்மலையின் உயரத்திலே கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா எங்கள் முகங்களை பிரகாசிக்கப்படுகிற தெய்வம் நீங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் தலையை குனிய விடாத தெய்வம். ஆண்டவரே எங்கள் தலை நிமிரச் செய்கிறவர் நீர். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பாடலை இன்னும் ஒரு நம்ம புதிய பாடலை பாட போகிறோம். இந்த பாடலை பாடுகிற வேளையில நீங்க முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. We are going to sing a new song. The song says I will give thank you Lord. It's a thanksgiving song. So while we sing the song, meditate the love of Jesus. அந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய அன்பை நீங்க உணர்ந்து ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. பாடலை உண்மையா நம்ம பாடுவோம் அந்த வேளையில. ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா.
தேவன் உண்மையில் அன்பாயிருந்தார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். மனிதர்கள் உங்க பக்கமா திரும்பாம உங்களை புறக்கணிச்சுட்டு போனப்பவும் அவர் உங்க மேல அன்பா இருந்தபடியினால உமக்கு நன்றி இயேசுப்பான்னு சொல்லுவோமா? எஸ், மனுஷங்க கைவிட்ட நேரத்தில் எல்லாம் அவர் உங்க கூட உறுதுணையா இருந்து எஸ் நான் உனக்கா இருக்கிறேன்னு சொன்னபடினால உமக்கு நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுவோம். சுகப்படுத்துபவர் நீதானே அப்பா, துடைப்பவர் நீதானே அப்பா, சுகப்படுத்துபவர் நீதானே அப்பா. உன் வியாதிகளை எல்லாம் அவர் சுகப்படுத்துறதுனால, உன் கண்ணீரை அவர் துடைத்ததுனால உமக்கு நன்றி அப்பா, 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 உமக்கு நன்றி அப்பா. பலப்படுத்துபவர் நீதானே அப்பா, பயன்படுத்துபவர் நீதானே அப்பா, பலப்படுத்துபவர் இல்லாத வேளையில் உன்னை பலப்படுத்தியவர். நீங்க பயனற்றவர்கள் என்று ஜனங்கள் சொன்ன போது உங்களை பயன்படுத்தின தெய்வம். அதனால அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி இயேசுப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அந்த இயேசுப்பாவை பார்த்து எஸ் அந்த இயேசுப்பாவை பார்த்து உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? நன்றி இயேசு, உமக்கு நன்றி அப்பா, உம்மாலே முடியும் அப்பா, எல்லாமே முடியும் அப்பா, உம்மாலே முடியாதது ஒன்றுமே இல்லை அப்பா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையிலே நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையிலே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையிலே நிறுத்துவார், கரம் பிடித்து. எஸ், உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். எந்த சூழ்நிலையில நீ தனிமையாய் நிற்கிறாய் என்று நினைத்தாலும் உன்னை கரம் பிடித்து வாழ்நாள் முழுவதும் உன்னை அழைத்து செய்கிற என் தெய்வம் இருக்கும் பொழுது எஸ், அவர் தாயை போல தேற்றுகின்ற தெய்வம். உன்னை தகப்பனை போல தோளின் மீது தூக்கி கொண்டு சுமக்கிற தெய்வம். எஸ், நீ மனிதனை நம்பி ஒருவேளை ஏமாந்து போயிருந்திருக்கலாம், ஆனாலும் என் நேசர் அன்பிலே மாறாதவர். ஹல்லேலூயா. எஸ், அவருடைய மார்போடு உன்னை அணைக்கிற தெய்வம், உன்னை அரவணைக்கிற தெய்வம், உன் கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்து. Yes, that Jesus, He is the one who can wipe all your sorrows. He can comfort you. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய்
நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை அரவணைத்து நடத்துகிற தெய்வம். நம்மை நேசிக்க யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் என் தேவனுடைய நேசம், அவருடைய அன்பு அது என்றைக்கும் மாறுவதில்லை. The love that Jesus have on us, it never changes. The human's love will change, but our Jesus love that will never change. Hallelujah. அவர் அன்பிலே மாறாதவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த இரக்கங்களை நினைச்சு அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து அவர் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாவங்களை செய்தாலும் அக்கிரமங்களை செய்தாலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம யோனாவை போல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போனாலும் அங்கேயும் ஆண்டவருடைய கரம் வந்து எங்களை தாங்கினது. அந்த யோனாவுக்கு உண்மையுள்ளவராய் இருந்த ஆண்டவர், அந்த யோனாவின் மீது கருசனையா இருந்த ஆண்டவர் எங்கள் மீதும் அவர் கருசனை உள்ளவராய் இருக்கிறார். எங்கள் மீது அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு விரோதமா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போனாலும் அவர் எங்களை இழுத்து அவருடைய வழியிலே நடத்தி எங்களை நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படிக்கு எங்களை வழிநடத்துகிற தெய்வம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர் எங்களோடு இருந்து அவர் எங்களுக்கு பிதாவாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் இருக்கும்படியான சிலாக்கியத்தை அவர் எங்களுக்கு அவருடைய இரத்தத்தினாலே கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே அவர் எங்களோடு கொடுத்து போட்டிருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையானது எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினதுனால இந்த வேளையில நம்ம நன்றி செலுத்துவோம் அவருக்கு. ஹல்லேலூயா. அவர் துக்கத்தின் வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு அவர் எங்களுக்கு மகிழ்ச்சியின் அலங்காரத்தை அவர் எங்களுக்கு போடுகிறபடியினால ஆமென். அவர் எப்பொழுதுமே சாம்பலும் புழுதியில் உட்கார்ந்திருந்த எங்களை அவர் தூக்கி எடுத்து அவர் எங்களை சிங்காரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எங்களுடைய இருதயத்திலே சந்தோஷத்தை தருகிற தெய்வம். அவர் மகிழ்ச்சியை தருகிற தெய்வம். அவர் துக்கத்துல இருக்கிறவங்களை அவங்களுடைய துக்கத்துல மடிந்து போக விடாதவர். துக்கத்திலிருந்து தூக்கி எடுத்து தேற்றி அவர்களை போஷாக்காகவும் புஷ்டியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிற தெய்வம். அவர் என்றும் ஆனந்தம் தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அந்த பாடலை முதலாவது சிங்களத்துல பாடி அதை தொடர்ந்து நம்ம தமிழ்ல பாடுவோம். செமதா பிரீத்தியே. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு உற்சாகமா ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா கவலைகளை மறந்து உற்சாகத்தோடு இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்க வாழறதுக்கு காரணமே அவர் செய்த நன்மைகள் நினைச்சு மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட அவர் துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. Thank you Lord. Stuti
என் வாழ்நாள் முழுவதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் இயேசப்பா. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. ராஜா, என் தேவனாய் இருக்கிறபடியினால என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடர்வதனால ஆண்டவரே நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, புழுதியிலே ஆண்டவரே துக்கத்திலே ஆண்டவரே கிடந்த என்னை நீங்க தூக்கி ஆண்டவரே என்னை சிங்காரத்திலே வைத்தீங்க. அதற்கான நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. அதற்கான நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தார் என்னென்னத்தையோ தேடி ஆண்டவரை அடைந்து திரிகிற வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தேடும்படிக்கு ஆண்டவரே ராஜா உம்ம பிரசன்னத்தை தேடி ஆண்டவரே உம்மிடத்தில் வரும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தார் மீது ஆண்டவரே எங்கள் சபையார் மீது ஆண்டவரே உங்கள் கரம் இருந்து எங்களை வழிநடத்துகிறபடினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி ஆண்டவரே உம்முடைய நன்மையினால ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க சந்தோஷிப்பிக்கிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நமக்கு நன்றி. மீதம் இருக்கிற பகுதியை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுப்பா. எல்லா துதி கன மகிமையாவும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.